மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்கறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்கறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்எல்சி கொடுக்கிற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலா தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி